அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 27/1/2026 விசுவாவசு வருடம் தை மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3லிருந்து 4:30 மணி வரை. குளிகை 12லிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் 9லிருந்து 10:30 மணி வரை. இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:36 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அவருடைய பெயரை 3 முறை பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்களா? ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் எதிர்மறையாகவே நடந்துட்டுருக்கு, என்னால் இதை சமாளிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு ஏதோ ஒரு நெகட்டிவான எனர்ஜி உங்களுக்கு இருக்கலாங்க. அதையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தேவையற்ற கவலைகள் காணப்படலாம். அதை விலக்கி நேர்மறை எண்ணங்களை கொள்வது மிகவும் உங்களுக்கு நல்லது. பணியை பொறுத்தவரை உங்களுடைய வேலையில் தவறுகள் நேரிடலாம். கவனத்தோடு இன்று தவறு நேராமல் வேலை செய்வது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகளை துணையுடன் பங்கு கொள்ள எண்ணுவீர்கள். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள மனதை அமைதியாக வைத்திருங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பண வரவே காணப்படும். பண இழப்பு ஏற்படலாம். ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியாது. கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். சில அசௌகரியங்கள் காணப்படலாம். எதிலுமே திட்டமிடல் மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை பணியில் இன்று தவறுகள் நேரிடலாம். எனவே கவனமாக பணியாற்ற வேண்டும். திறமைகளை வெளிப்படுத்த திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துயரங்களை பகிர்ந்து கொள்வதால் உங்கள் துணையாருடைய சலிப்பிற்கு ஆளாவீர்கள். அனுசரித்து நடப்பதன் மூலமாக சண்டைகளை தவிர்த்து மகிழ்ச்சி தக்க வைத்துக் கொள்ளலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் கவலை காணப்படலாம். திட்டமிட்டு கவனமாக பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய சளி தொல்லை உங்களுக்கு ஏற்படலாம். இன்று குளுமையான பொருட்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நடப்பவை எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். தொலைக்காட்சி மற்றும் பாடல்கள் கேட்டல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களால் மகிழ்ச்சி உண்டாகலாம். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை திறமையோடு செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இல்லற துணையை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். இதனால் உங்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் வளர்ச்சி காணப்படலாம். பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறை எண்ணங்கள் அதிகரிப்பதன் மூலமாக ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் மிகவும் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்று உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். தொலைதூரத்திலிருந்து நற்செய்திகள் வரும். பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான பயணங்கள் காணப்படலாம். நீங்கள் பணிகளை செய்வதற்கு இன்று மிகவும் நல்ல நாள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையாரோடு மிகவும் அன்பான முறையில் நடந்து கொள்வீர்கள். அவர் மீதான அன்பை மேலும் பெருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு தாராளமான பண வரவு இன்று காணப்படும். நீங்கள் சிறந்த வேலைக்கான ஊக்கத்தொகையை பெறுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நடப்பவற்றை லேசாக எடுத்துக்கொண்டு உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். இது உங்களுடைய சிறந்த ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அமைதியை பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியின் வளர்ச்சி பற்றி கவலை காணப்படலாம். வேலையில் தவறு நேராத வகையில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் வலுவான உணர்வுகள் ஏற்படலாம். இதன் காரணமாக துணையாரோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகரித்து காணப்படும். செலவுகளை சமாளிக்க கஷ்டப்படுவீர்கள். பணம் விரயமாகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம்
அழுத்தம் காரணமாக தலைவலி உபாதைக்கு ஆளாவீர்கள். இது உங்களுக்கு கவலையை பெற்றுக் கொடுக்கலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் பல தடைகளை கடந்த பிறகு உங்களுடைய செயல்களில் திருப்தி அடைவீர்கள். மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளும் போது கவனத்தை கையாள வேண்டியது அவசியம். கவலைகளை ஒதுக்கி மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமாக சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். பணி சுமை அதிகமாக இருக்கும். நன்கு கவனம் செலுத்துங்கள். கடின உழைப்பை நம்புங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி பாதுகாப்பற்ற நிலையை உணர்வீர்கள். இது உங்களுடைய அன்பு துணைவரிடத்தில் அதிருப்தியை உருவாக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் செலவுகள் ஏற்படலாம். கடமைகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கும். இதனால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி உபாதைக்கு ஆளாக நேரிடலாம். ஆரோக்கியத்தை பராமரிக்க கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சில அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கலாம். நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான சமமான மனநிலையை பெற்றிருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தரம் சிறந்த முறையில் இருப்பதற்கான சில கொள்கைகளையும் நோக்கங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை செவ்வனை செய்து நல்ல செயல்களை காண்பீர்கள். மேலதிகாரியிடமிருந்து நற்பெயர் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். அவரும் பதிலுக்கு உங்களுக்கு இனிமையான வகையில் நடந்து கொள்வார். இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக இருக்கும். சேமிப்பு உயர வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். நிறைந்த ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான நிலையை காண்பீர்கள். குறைந்த முயற்சியில் பெரிய விஷயங்களை சாதிப்பீர்கள். நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை சில முக்கியமான சந்திப்புகளில் பங்கு கொள்வீர்கள். சந்திப்புகளின் பொழுது நீங்கள் சக பணியாளர்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நட்பு முறையோடு அணுகுவீர்கள். உங்களது துணையாரும் அதை உணர்வார். இதனால் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமான நிலை உள்ளது. சேமிக்க வேண்டும் என்ற உத்வேகம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். நல்ல திடமான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தேவையற்ற கவலைகள் காணப்படலாம். அவற்றை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சற்று கடினமாக இருக்கலாம். பணிகளில் தவறுகள் நேரிடலாம். தவறுகள் நேராமல் இருக்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். அதனை வெளிப்படுத்துவதன் காரணமாக துணையோடு தவறான புரிந்துணர்வு ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு நிதிநிலையை பொறுத்தவரை அனுகூலமானதாக இல்லை. பயணத்தின் போது பண இழப்புகளால் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜீரணம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டியது நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்களை சரியாக வார்த்தை வடிவில் வெளிப்படுத்தாததன் காரணமாக இன்று நீங்கள் சில பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம். நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். மனதில் தோன்றக்கூடிய தேவையற்ற கவலைகளை நீக்கிவிடுங்கள். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படுவதால் பணிகளில் தவறுகள் நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் பல குழப்பங்கள் மற்றும் வெறுப்புணர்வு காணப்படலாம். இதனால் சந்தோஷமின்மை காணப்படலாம். இதன் காரணமாக துணையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள இயலாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய நிதிநிலையை பொறுத்தவரை அனுகூலமானதாக இல்லை. செலவுகள் அதிகமாக இருப்பதனால் சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். மனதில் பதட்டம் காணப்படலாம். இது உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சற்று மந்தமான நாளாக உணர்வீர்கள். இதனால் பல வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடலாம். எனவே இன்றைய நாளை நிர்வகிக்க திட்டமிடல் அவசியம். பணியை பொறுத்தவரை இன்று குறித்த நேரத்தில் முடிப்பது கடினமாக உணர்வீர்கள். இது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி காண வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சிவசப்பட்ட மனநிலையில் இருப்பீர்கள். உங்களுடைய பேச்சிலும் அது வெளிப்படும். எனவே அதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. மகிழ்ச்சியாக இருக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். உங்களிடம் பணம் இருந்தாலும் அதில் நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறுகளால் பாதிக்கப்பட நேரிடலாம். உணவில் கட்டுப்பாட்டோடு இருப்பது நல்லது. ஆரோக்கியமான உணவை உண்ணுவது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சியில் சில தடைகளை காண நேரிடலாம். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு சிறந்த திட்டமிடல் வேண்டும். அதிக உணர்ச்சி வசப்படாதீர்கள். அதிகமாக செயலாற்றுங்கள். பணியை பொறுத்தவரை உத்தியோகம் விஷயமாக நீங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்புள்ளது. உங்களுடைய மகிழ்ச்சி இது அளிக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையிடத்தில் அக்கறையும் ஆர்வமும் காட்டுவீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. மிக விரைவாக இன்று பணம் சம்பாதிப்பது, அதன் மூலமாக திருப்தி அடையும் வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திடமான ஆரோக்கியத்தோடு நேர்மறை எண்ணத்தோடும் காணப்படுவீர்கள். அதனால் இன்று திருப்தி உண்டாகும்.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.